ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நாட்டு ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 223 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து பாரடைஸ் லைஃப் ஆன போட் அப்படிங்கிற அதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். எபிசோட் 223ல இருந்து 242 வரைக்கும் இருக்க போகுது. ஓப்பனிங்லேயே நருட்டோ கிளம்புறதை காட்டுவாங்க. ஃபுகசாக்கு நருட்டோ விட்ட ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப லீஃப் வில்லேஜுக்கு நான் அனுப்புறேன்ட்டு அதுக்கப்புறமா நீ ஆக்டோபஸ் தேடி ஆகணும்னு இருப்பாரு. நருட்டோ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருப்பான். அந்த ஜெயண்ட் கிராண்ட் ஸ்டேஜ் சொன்னது சரியா போச்சு. இப்ப நான் ஆக்டோபஸை பார்க்கறதுக்கு போறேன். நைன் டெயில்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரைனிங்க்கு போக போறேன்ட்டு அது மட்டும் இல்லாம சாஸ்கேவை திரும்ப பார்க்க போறான்பா. பேக்கை டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். முன்னாடி பார்த்தா யாமட்டோ அவோபா இருப்பாங்க. யாமட்டோ நருட்டோன்னு கூப்பிடுறப்ப காய் ரெண்டு பேத்தையுமே தட்டி விட்டு வந்துட்டு, ஏய் சின்ன பையா, கிளம்ப வேண்டிய நேரம்டாதுன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த யங் மேன் அண்ட் த சீ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோ அது ஓஷன் எக்ஸைட் ஆவா. காய் கிரேட்டாவே இருக்குன்னு பாரு. ஹேவோபா லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஒரே ஒரு போட்டு தான் பாரு. இங்க இருந்து லேண்ட் ஆஃப் லைனிங்ல இருக்க ஹிடன் கிளவுட் வில்லேஜுக்கு போறதா சொல்லுவாரு. நருட்டோ யாமட்டோ கிட்ட நீ சுனாடே மென்ஷன் பண்ணாங்களே டாப் சீக்ரெட்டான மிஷன், அது என்னன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ வந்துட்டு, டே டாப் சீக்ரெட் மிஷன் சொல்றீல, அப்பவே அது சீக்ரெட்னு தெரிய வேணாமா நருட்டோன்னு பாரு. நருட்டோ இப்பெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்பான். அப்புறமேல எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாரு. நருட்டோ கடுப்புல திரும்பிடுவான். இதை பார்த்துட்டு ஹேவோபா யாமட்டோ நருட்டோவை ஏமாத்துறக்கு கதை கட்டுறக்கான எந்த ஒரு கதையோடையும் வரல போலன்னு திங்க் பண்ணுவாரு. ஷீஜுனே சுனாடே கிட்ட இப்படிப்பட்ட மோசமான டைம்ல நருட்டோக்கு எதுக்கு எஸ் ரேங்க் மிஷன் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேப்பா. அது மட்டும் இல்லாம லேண்ட் ஆஃப் லைட்டிங்க்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க, நான் அதை பார்த்துட்டேன்பா. சுனாடே எதுட்டு எனக்கும் தெரியும், அக்காட்சியோட டார்கெட் நருட்டோ தான். அதனால தான் கடல் பிரயாணத்தை ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி பர்பஸா தேர்ந்தெடுத்தேன். எனிமீஸ் நருட்டோவை கண்டுபிடிக்காம இருக்க ப்ரிவென்ட் பண்றதுக்காகன்ட்டு மேப்ல கை வச்சு காட்டுவாங்க. லேண்ட் ஆஃப் லைட்டிங்கோட ஹிடன் கிளவுட் வில்லேஜ்ல நருட்டோ என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்பாங்க ஷீஜுனே. சுனாடே அதை நான் ரைக்காக கிட்டே விட்டுட்டேன்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ இருக்க ஹார்பர்ல காட்டுவாங்க. ரொம்பவுமே பெரிய போட், வேற லெவல் டிசைன்ல இருக்கும். நருட்டோ நம்ம பிரயாணம் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய கப்பலான்ட்டு சர்ப்ரைஸ் ஆவான். ஆக்சுவலா நமக்கான ஷிப் இது இல்ல, நமக்கு ஒரு சின்ன ஷிப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இதை இந்த கப்பலுக்கு அடுத்திருக்கு பாருங்க. நருட்டோ அந்த டப்பான்னு சொல்லி கேட்பான். ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும். டாப் சீக்ரெட் மிஷன்கனால பெரிய ஷிப்பா இருந்தா மற்றவங்களோட அட்டென்ஷன் இருக்கும்லன்னு பாரு யாமட்டோ. அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு இதுவே கரெக்டா இருக்கும் பாரு. கடல் பிரயாணம் பண்ண போறோம், எந்த ஒரு சீமேனையுமே பார்க்கலேன்னு பாரு காய். லீஃப் ஷினோபி அவங்க கடல் பிரயாணம் பண்றதுக்கு மறுத்துட்டாங்கன்னு பாரு. எதுக்காக மறுத்தாங்க, நம்ம என்ன பே பண்ணாம போயிட்டோமான்னு சொல்லி கேட்பாரு காய். எல்லாருமே ஒரு மாதிரி தயங்குவாங்க. நாளா எதுவும் அப்செட் ஆக மாட்டேன், சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கன்னு பாரு காய். கடல்ல செயில் பண்றதுக்கு போறவங்கள ஒரு பெரிய மான்ஸ்டர் அட்டாக் பண்றதா வில்லேஜர்ஸ் பேசிக்கிறாங்கன்ட்டு போட் அட்டாக் பண்ணுதாமா, அதனால வரமாட்டேங்கிறாங்கன்னு நருட்டோ மான்ஸ்டரான்ட்டு ஷாக் ஆவான். ஹேவோபா அண்ட் காய் மட்டும் போவாங்க போட்ல. அந்த மாஸ்டரை கண்டுபிடிச்சு அடிச்சு காலி பண்ண போறான்னு பாரு காய். பயங்கரமா சிரிச்சுட்டு போவாரு. எதுக்காக காய் இப்படிப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்றாரோ, அது எப்படிப்பட்ட மான்ஸ்டர்னு வேற தெரியாம இறங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு பாப்பாரு யாமட்டோ. நருட்டோ காய் சென்ஸ் எல்லாம் ஃபைனா தான் இருப்பாருன்ட்டு காயை கை காமிச்சு, பாருங்க இப்பவே வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம சார்பா காய் கிட்ட காட்டுவாங்க. ஹேவோபா வந்துட்டு, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாரு. ஒன்னும் இல்லைன்ட்டு காயின்ட்டு, படகு இப்பெல்லாம் ஆடுன்னு எனக்கு தெரியல, என்னோட வயிறு அப்செட்டா இருக்குன்ட்டு அவ்வளவுதான் பாரு. இந்த கண்டிஷன்ல மாஸ்டர் எப்படா அடிக்க போறேன்னு சொல்லி ஹேவோபா கேட்கவும், நேரம் வரும்போது நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு பேசிட்டு இருக்க காய் திரும்ப வாமிட் பண்ணுவாரு. சிசிக்கு இருக்கும் காய்க்கு. ஹேவோபா நம்ம ஓப்பன் சீல இருக்கன்னு சொல்லவும், காயின்ட்டு நான் இந்த மாஸ்டரையும் பார்க்கலையே, லீஃபோட மாஸ்டரான என்ன பார்த்து இது பயந்து ஓடிச்சான்னு சொல்லி கேட்பாரு. திடீர்னு பார்த்தா பயங்கரமான அட்டாக் நடந்த மாதிரி இருக்கும். ஹேவோபா அண்ட் காய் ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. ஸ்வாட் மாதிரி ஒன்னு வெளியே வரும். பார்த்தா அது மீனோட மூக்கா இருக்கும். அது என்ன ஸ்வாடான்ட்டு பாப்பாரு ஹேவோபா. காய் வந்துட்டு இது சமனிங் அனிமலான்ட்டு பாப்பாரு. ஜுட்சு யூசரா பக்கத்துல நான் யாரையும் சென்ஸ் பண்ணலன்ட்டு வைல்ட் சமனிங் அனிமலா இருக்குமோன்ட்டு பாப்பாரு. அதுவே வந்துட்டு இருக்கு, அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் பாரு காய். நேரம்லாம் பத்தாதுன்னு பாரு ஹேவோபா. படகு நேருக்கு நேர் வந்து மோதி இருக்கும். படகு மொத்தமா சதஞ்சிருக்கும். காய் அண்ட் ஹேவோபா பறந்துருப்பாங்க. கரையில இருந்து இது எல்லாத்தையும் பாக்குறவங்க ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. காய் அண்ட் ஹேவோபா அப்படியே கடல் மேல நின்றுவாங்க. நீ தள்ளிக்க ஹேவோபான்னு பாரு காய். இதை நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்லும் போது ஹேவோபா ஜம்ப் அடிச்சுட்டு, உனக்கு பின்னாலதான் வருது காயின் பாரு. ஸ்வாட வச்சு காய்க்கு குத்தக்கூடாத இடத்துல குத்தி விட்டுரும். கடல்ல விழுந்த காய் நீச்சல் அடிச்சு மேல வருவாரு. அந்த மாஸ்டர் திரும்ப அட்டாக் பண்ண வரும். ஹேவோபா சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இது டைம்க்குள்ள முடிக்க முடியாது போலயேன்ட்டு மனசுல திங்க் பண்ணுவாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்பவுமே மோசமா இருக்கும். திடீர்னு பார்த்தா அவ்வளவு பெரிய ஜெயண்ட் ஃபிஷ்ஷை ஒன்னு அட்டாக் பண்ணும். நான் அதை புடிச்சிட்டேன்மா யூஸ்க்கு, அவனோட போட்டையுமே அடிச்சு காலி பண்ணிரும். பறந்து போய் அலறிட்டு கீழே விழுவான். நருட்டோ அவனை காப்பாத்திட்டு, அவசரப்பட்டு நடந்துகிட்டேன்பா, அவன் என்னோட பேரு யூஸ்கேன்பா. எப்படா ஓஷன்ல சர்ஃபேஸ்ல நிக்கிற மாதிரி நிக்கிறேன்னு சொல்லி கேட்பான். லீஃப் சேர்ந்த ஷினோபி நான் நருட்டோன்பா. நருட்டோ மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்பா. இந்த ஃபிஷ் பேரு ஜெயண்ட் மார்லின்னு சொல்லுவாங்க. மார்லின் அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ யூஸ்கேவை பிடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அதனால சீல் ஃபார்ம் பண்ண முடியாது. நான் எப்படா ஹேண்ட் சைனை வியூ பண்றதுன்ட்டு நருட்டோ பதட்டமாவான். நேருக்கு நேர் வாட வச்சு குத்துற மாதிரி வரும். நருட்டோ கண்ணில் தண்ணியே வந்துரும். அலறுவான்.
பண்ணுவான். யாமட்டோ வுட் ஸ்டைல் ஜாயின் ஃபாரஸ்ட் பண்ணுவாரு. எப்படியோ தடுத்திருப்பாரு. நருட்டோ வந்துட்டு ஜுட்சுவை அண்டு பண்ணுங்க, இல்லைன்னா அது உங்களை உள்ள இழுத்துட்டு போயிருப்பான். சீக்கிரம் அவனை கூட்டிட்டு போனாருட்டோன்னு பாரு யாமட்டோ. அவபா ஸ்கேட்டரிங் க்ரோ ஜுட்சு பண்ணுவான். எல்லாருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. மார்லின் திரும்ப கடலுக்குள்ளே போயிருக்கும். ஒரு டென்ட்குள்ள இருப்பாங்க. எல்லாருமே நைட் ஆயிருக்கும். எப்படி சமனிங் அனிமல் இங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நருட்டோ கேள்வி கேட்பான். ஒருவேளை தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்ல சர்வைவ் ஆன அனிமலா இருக்கலாம் பாரு அவபா. இப்பதான் சீமேன்ல எதுக்கு பயப்படுறாங்கன்னு புரியுதுன்னு பாரு யாமட்டோ. யூஸ்கே இந்த ஒரு கிரியேச்சர் 15 வருஷமா இருக்குன்பா. யாமட்டோ அப்படியான்ட்டு எப்பவுமே ஒரு அனிமலை சமன் பண்ற அந்த ஒரு ஷினோபி இறந்துட்டா அந்த அனிமல் அதோட சொந்த வேர்ல்டுக்கே போயிடும் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் நருட்டோ ஆனா இந்த விஷயத்துல ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்பான். அவபா வந்துட்டு ஒருவேளை அந்த சமனிங் அனிமலுக்கு வார் இன்னும் முடியலையோ, அதை சமன் பண்ணவர் போனதுக்கு அப்புறமாவும் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணது என்னமோன்னு பாரு. அதே தான் பாரு யாமட்டோ. யூஸ்கே உங்களோட ஷினோபி வார்லாம் ஒண்ணுமே இல்ல நியூசன்ஸ்ன்ட்டு அதனால வந்த அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து பயந்து சீமன் யாருமே கடலுக்குள்ளே போறது இல்லைன்மா யூஸ்கே. கோலைகளா அவ்வளவு டேஞ்சரஸா இருக்க இடத்துல எதை யோசிச்சா உள்ள வந்தேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. யூஸ்கே மீனவனோட வேலையை மீன் பிடிக்கிறதான்பா. நான் அதோட கதையை மொத்தமா முடிக்க போறதா நினைச்சேன். ஆனா குறுக்க வந்து நீதான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டேன்பா யூஸ்கே. நான் மட்டும் குறுக்க வரலைனா நீ ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் ஆயிருப்படான்பா நருட்டோ. யூஸ்கே தலையை திருப்பிட்டு போவான். நருட்டோ வந்துச்சு அது ரொம்பவுமே சீரியஸான விஷயம், உன் மூக்க நுழைக்காதீன்பா. யூஸ்கே வாய மூடு, அதோட கதையை முடிக்க போறது கண்டிப்பா நானா தான் இருக்கணும்பா. செம்ம கடுப்புல இருப்பான். எனக்கு மட்டும் ஸ்டெடியான போட் கையில இருந்தா அந்த மார்லினோட உடம்புலாம் எனக்கு முன்னால எல்லாம் நிக்கவே முடியாது. அப்புறம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் மார்லினோட பவருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்புறம் உடையாம அப்படியே அந்த மார்லினை இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபிஷிங் ராட் வேணும்ட்டு அவனுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் தான் அந்த மீனோட கதையை முடிச்சிருவன்ட்டு நருட்டோ என்னப்பா ஏகப்பட்டதை கேட்கறேன்பா. யூஸ்கே திரும்பி பார்க்கவும் எதுக்காக எவ்வளவு டிட்டர்மினேஷனோட இருக்குன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. குறிப்பா மார்லின் மேல திரும்பி பார்க்கவும் நருட்டோ அந்த சைடு பார்ப்பான். பார்த்தா யூஸ்கே அவனோட அப்பா கூட அந்த போட்டோ இருக்கும். நருட்டோ அது உங்க அப்பாவான்னு சொல்லி கேட்பான். யூஸ்கே அந்த ஃபிஷ்ஷோட சண்டை போடுறதுல நான் டெட் சீரியஸா இருக்கேன். தோத்து போறவன் அப்பனாவோ பையனாவோ இருக்க தகுதி இல்லாதவன்பா யூஸ்கே. நருட்டோ பார்க்கும்போது கண் கலங்கி இருப்பான் யூஸ்கே. நருட்டோ கேப்டன் யாமட்டோ கிட்ட இந்த ஒரு விஷயத்துல நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். என்ன பண்ண சொல்றேன்னு யாமட்டோ கேட்கவும் அவனுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு கை கொடுக்கலாமேன்னு சொல்லி கேட்டு அவங்க அப்பாவுக்காக யூஸ்கே பழி வாங்கட்டுமேன்னு சொல்லி கேட்பான். சும்மா நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கவும் யாமட்டோ இப்ப நீ எஸ்ராக் மிஷின்ல இருக்க நருட்டோ அது உனக்கு புரியுதான்னு பேசிட்டு இருக்கும்போது காய் யாமட்டோவை பிடிச்சிட்டு என்னால அதை தாங்கிக்க முடியல யாமட்டோ, கண்ணீர் வருது, அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கை கொடுக்கலாமேன்ட்டு முடிஞ்சாவா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பாரு. அவபா அந்த மான்ஸ்டர் இருக்க வரைக்கும் நம்மளாலையும் பிரயாணம் பண்ண முடியாதுன்னு பாரு. நருட்டோ பாத்தீங்களா அந்த மாலின்ங்கிறது ஒரு சமனிங் அனிமலா இருந்தா யூஸ்கேவோட துரதிருஷ்டத்துக்கு நம்ம ஷினோபி தான் காரணம்பா. பார்க்க போனா மாலின் இங்க இருக்க விரும்பல போலன்ட்டு அவபா சொல்லவும் யாமட்டோ சரி சரி எனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சிரிப்பாரு. நருட்டோ செம்ம எனர்ஜைஸ்ட் ஆயிருப்பான். நைட்டு பூரா யூஸ்கே அவனுக்கு தேவையான வெப்பன்ஸை தயார் பண்ணிட்டு இருந்திருப்பான். காலையில எந்திரிச்சு வரவும் அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாமட்டோ கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான போட் இருக்கும். யூஸ்கே ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கும் போது நருட்டோ யூஸ்கேவை கூப்பிட்டு உனக்கு தேவையான ஃபிஷிங் ராடும் இருக்குன்பா. நருட்டோன்ட்டு சர்ப்ரைஸ் ஆவான். யாமட்டோ என்கிட்ட இருந்த டேட்டா மூலமா என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் பாரு. அந்த ஃபிஷிங் ராட வாங்கின யூஸ்கே அதை ஸ்விங் பண்ணி பார்த்துட்டு போட்ல இறங்குவான். எனக்கு போட்லயோ ராட்லயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா இது மோட்டரைஸ்ட் போட்டா இல்லைன்னு சொல்லி கேட்பான். யூஸ்கே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இல்லாம மாலினோட பவர்க்குலாம் ஈடு கொடுக்க முடியாதுன்பா. அது இல்லாம இது வேலைக்கே ஆகாதுன்பா. காய் இருந்துட்டு அதை எங்கிட்ட விட்டுருன்ட்டு உனக்கு பவர் வேணும்னா மைட் காய் த நோபல் ப்ளூ பீஸ்ட் உனக்கு தேவையான பவர் கொடுக்குறேன்னு பாரு. என்னோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு, என் கூட எவனாலையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு பாரு. நருட்டோ என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்கவும் யூஸ்கே என்னால உங்களை நம்பவே முடியல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் மூலமா ஃபைட்ல இருக்க த்ரில்லே எடுத்துட்டீங்கன்பா. இதை கேட்ட நருட்டோ ரொம்பவே புடிவாதக்காரனா இருக்கன்பா. யூஸ்கே ஒரு வார்ம் ஃபீலிங்கோட சிரிப்பான். எல்லாருமே கடலுக்குள்ள போட்ல டிராவல் பண்ணி போவாங்க. தண்ணி கடியில மார்லினை காட்டுவாங்க. அவபா அவரோட க்ரோஸ் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணுவாரு. எல்லா காக்காவும் கத்தவும் ஜெயண்ட் மார்லின் கரெக்டா 30 டிகிரிஸ்ல ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாரு ரைட் சைட்ல. ஷிப் அதுக்கு நேரம் கொண்டு போக சொல்லுவான் யூஸ்கே. சரின்ட்டு காய் செம ஸ்பீடா போவாரு. நருட்டோ கடல்ல பார்த்துட்டு அதுக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்து பண்ணுவான். யூஸ்கே அதை இழுக்கிறக்கான விஷயத்த பண்ணியானுட்டு போர்வையை போத்தி வச்சிருக்க ஒரு டாலோட்ட இருக்கிறத எடுப்பான். பார்த்தா நருட்டோட டம்மி மாதிரி இருக்கும். நருட்டோ என்னடா இதுன்ட்டு கத்துவான். அதோட பெரிய சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதை இழுக்கிறக்கான தேவையானதை நான் செஞ்சேன்பா யூஸ்கே. நருட்டோ அதை பத்திலாம் கேட்கல, எதுக்காகடா அது பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்பான். நல்ல ஷோவியா இருக்குல்ல, பார்க்க போனா இதுதான் கரெக்டான பொரியா இருக்குன்பா. யூஸ்கே அதை கடல்ல தூக்கி போடுவோம். ஐயோ அதை என்ன சாப்பிட போதுமா நருட்டோ. மார்லின் அதையுமே விடாம தோத்திக்கிட்டே வரும். மேல இருக்க யூஸ்கே சீக்கிரமா அதை இழுக்கிறத நைஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷா பண்ணியானும்பா. காய் சென்சே 8 இன்னர் கேட்ஸோட செகண்ட் கேட்டான கேட் ஆஃப் ரெஸ்ட் ஓபன் பண்ணுவாரு. வேற லெவல் ஸ்பீட் போவாரு. மார்லினும் நருட்டோட டம்மியை தோத்தும். இதை பார்த்துட்டு நருட்டோ புஷி ப்ரோ சென்சே சீக்கிரம் போங்கன்பா. காய் வந்துட்டு 4th கேட் கேட் ஆஃப் பெயின், 5th கேட் கேட் ஆஃப் க்ளோசிங் இந்த 2 கேட்டையுமே ஓபன் பண்ணி விட்டுருவாரு. இன்னும் வேற லெவல் ஸ்பீட் போகும். யூஸ்கே சீக்கிரம் வா வா வான்ட்டு இருப்பான். வந்து நருட்டோட டம்மியை பிடிச்சிரும். யூஸ்கே அதை என் பொருளை மாட்டிச்சுன்பா. நருட்டோ ஷாக்ல பாப்பான். நருட்டோ அப்படியே சோகத்துல உட்காந்துருவான். என் இதையுமே வலிக்குதேன்ட்டு. சீக்கிரம் நருட்டோ அதை பிடிச்சானும்பா. அது டைட் ஆகிற வரைக்கும் அதை விளையாட விட்டு பார்த்தாகணும்பா யூஸ்கே. அந்த நரம்பு கம்பி மொத்தமா முடிய போகுதுன்பா நருட்டோ. யூஸ்கே அதை எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு அதை போட்டை இழுக்க வைக்கணும், அதோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்ண முடியுமான்னு கேட்பான். எனக்குன்னு எதுவுமே இம்பாசிபிள் இல்லைன்ட்டு காய் சென்சே இன்னுமே வேற லெவல் ஸ்பீட்ல துடுப்ப போடுவாரு. செம ஃபாஸ்டா போவோம். காய் கிட்ட யூஸ்கே இன்னுமே ஸ்ட்ரைட் லைனா போகாதீங்க, மாலின் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி போக சொல்லுவான். காய் நான் என்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டதா சொல்லுவாரு. மாலின் பயங்கர வேகமா போகும். யூஸ்கே நீந்து நீந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா போன்பா. அவபா அதை பார்த்துட்டு இவ்வளவு அமேசிங்கான ஸ்பீட்ல போதா, அதோட ஸ்டெமினாவே வேற லெவல்ல இருக்குன்னு ஏமாட்டோ. ஆனா அது கடைசியில அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணி தவிர்க்க பாக்குது. உண்மையான சண்டை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு ரொம்பவுமே ஸ்பீடாவே நீந்துகிட்டே போகும். அது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுங்க சைனை காட்டிச்சு
வந்துருச்சுன்னு யூஸ்கே லைட்டா அது திணறி ஷேக் ஆகும். திரும்ப போர்ஸ் கொடுத்து வேகமா முன்னாடி போகும். யூஸ்கே நீ ஓகேவான்னு சொல்லிட்டு நருட்டோ பிடிப்பான். யூஸ்கே நருட்டோ மேல காண்டாயிட்டு இது எனக்கு அதுக்குமான சண்டை, நீ குறுக்கால வராதேன்பா. நருட்டோ கவலைப்படாத, எனக்கு அது தெரியும்பா. யூஸ்கே இந்த தடவை இதோட கதையை முடிச்சு அவனுங்க டிட்டர்மினேஷன்ல இருப்பான். மார்லின் செம ஸ்பீடா முன்னாடி போகும். யூஸ்கே அவனால முடிஞ்ச அளவுக்கு இழுக்க பார்ப்பான். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பாரு அவபா. நருட்டோ அவர் ஸ்டாப் பண்ணிட்டு யூஸ்கே அவங்க அப்பாவுக்காக பழி தீர்த்துக்கிறதுக்கு அவனை நம்பி இருக்கான், அவனோட 2 கைகளை நம்பி, அதை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நருட்டோ. அப்படியே நமக்கு வேற வழியும் இல்லைன்னு பாரு யாமட்டோ. யூஸ்கே முடிஞ்ச அளவுக்கு அதை இழுக்க ட்ரை பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமா புல் பண்ண பார்ப்பான். ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவான். நருட்டோ ஆல்ரைட் இன்னும் கொஞ்சம் தான் பா. யூஸ்கே மார்லின் மேல செம கடுப்பாவான். அதுகிட்ட இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கான்ட்டு ஆச்சரியப்படுவான் நருட்டோ. மார்லின் இன்னும் ஸ்பீடா போகும். யூஸ்கேவோட கையில இருக்க ராட் அப்படியே வளையும். இது நல்லது கேளுன்னு பாரு யாமட்டோ. நருட்டோ யூஸ்கேன்னு கத்துவான். யூஸ்கே பயங்கரமா கத்திட்டு புல் பண்ணுவான். மார்லினை கடலை விட்டு மேல தூக்கி இருப்பான். யூஸ்கே அவ்வளவு எக்ஸைட் ஆவான். கடல்லே திரும்ப விழுந்திருக்கும். எல்லாத்து மேலுமே அதிகப்படியா தண்ணி தேய்ச்சிருக்கும். யூஸ்கே சக்சஸ்ஃபுல்லா மார்லினோட கதையை முடிச்சிருப்பான். ஈவினிங் ஆயிருக்கும். எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. நருட்டோ யூஸ்கே கிட்ட உங்க அப்பாக்காக நீ பழுதிட்டுக்கிட்டேன்பா. யூஸ்கே ஆமான்பா. அவபா அது சமனிங் அனிமல்னா ஏன் அது அதோட சொந்த இடத்துக்கு போக மாட்டேங்குதுன்னு கேட்பாரு. நருட்டோ ஜெயின்ட் மார்லினை பார்க்கும்போது அதோட நெத்தியில டீமன் வின்சுரிக்கன் இருக்கும். நருட்டோ அதுகிட்ட போயிட்டு வலிக்காதுன்னு சொல்லிட்டு அது நெத்தியில இருக்கிறத புடுங்கிடுவான். அதோட சகப்பா இருக்க கண்கள் நார்மல் ஆகும். இதுதான் காரணம் போலன்ட்டு நருட்டோ அதை எடுத்துட்டு வருவான். யாமட்டோ லீஃபோட டீமன் வின்சுரிக்கன் எதுன்பாரு. அவபா ஆஃப்டர் ஆல் பார்க்க போனா இது 3rd கிரேட் நிஞ்சாவாரால பாதிக்கப்பட்டது போலன்பாரு. பாசிபிளா இருந்தா அதோட இடத்துக்கே அனுப்புறன்பாரு. யூஸ்கே அது எனக்கு ஓகே தான்ட்டு எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரான சண்டை முடிஞ்சிச்சுன்பா. இப்ப பழி வாங்குற உணர்ச்சி எனக்குள்ள எதுவும் இல்லைன்பா. சூரியன் மறைய டைம்ல அந்த ஜெயண்ட் மார்லின் ரொம்பவுமே வார்ம் ஃபீலிங்கோட ஹாப்பியா கடல்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே டிசப்பியர் ஆகும். எல்லாருமே ரொம்ப வார்ம் ஃபீலிங்கோட இருப்பாங்க. யூஸ்கே மேல பிரீஸியா ஏற்படும். சூரியன் மறைஞ்சு நைட் ஆயிருக்கும். அடுத்த நாள் நருட்டோ அவனோட எஸ்ராக் மிஷனுக்காக கிளம்பியிருப்பான். யூஸ்கேக்கு பாய் சொல்லுவான். கரையில இருக்க யூஸ்கே நருட்டோக்கு பாய் சொல்லுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நிஞ்சா ஆஃப் பெனிசு அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.